நீங்க ஒரு இம்போர்ட்டட் இல்லனா சிபியூ கார் வச்சிருக்கிற ஒருத்தரா உங்களுக்கு ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். உங்கள பல பேருக்கு தெரியும் ஸ்டெலாண்டிஸ் அப்படிங்கிற குரூப்புக்கு கீழ தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஜீப் அண்ட் சிட்ரான் வருது. ஏற்கனவே இருந்த ஃபியட்டும் அவங்களுடைய குரூப்புக்கு கீழ வரக்கூடிய கம்பெனி தான். அந்த ஸ்டெலாண்டிஸ் குரூப் வந்து இப்போ நம்ம ஊர்ல ஒரு மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு பேரு யூரோ ரிப்பேர் கார் சர்வீஸ். அதனுடைய ஃபர்ஸ்ட் அவுட்லெட் நம்ம ஊர்ல சென்னையில மோட்டோ ஆர் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சைசி பார்ட்னர் கூட பார்ட்னர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸ்டெலாண்டிஸ் குரூப்னுடைய ஒரு பிரான்ச்சான இந்த யூரோ ரிப்பேர் மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் வந்து ஏற்கனவே ஒரு 30 கண்ட்ரீஸ்ல 6000 பிளஸ் சர்வீஸ் அவுட்லெட்ஸோட இயங்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல சொல்லணும்னா இந்த மல்டி பிராண்ட் சர்வீஸ் சென்டர்ஸான மை டிவிஎஸ், பாஷ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான பிரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் உள்ள சேர்த்துக்கிட்டு நிறைய பிரான்ச்சஸோட வருவாங்க. பேசிக்கா சொல்லணும்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷனலான OEM ஒர்க் ஷாப்ஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டெலாண்டிஸ்னுடைய யூரோ ரிப்பேர்னுடைய டார்கெட்னு பார்த்தோம்னா அடுத்த ஒரு 2 வருஷத்துல இந்தியால ஒரு 100 சர்வீஸ் பாயிண்ட்ஸ் போடணும்னு நினைக்கிறாங்க. காஸ்ட் எஃபெக்டிவாவும் ரிலையபிளான சர்வீஸும் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மோட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. சின்ஸ் இந்த யூரோ ரிப்பேர் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஸ்டெலாண்டிஸ் குரூப் ஓன் பண்றது அப்படிங்கிறதுனால குளோபல் ரிசோர்சஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால இம்போர்ட்டட் அண்ட் சிபியூ கார்ஸ்க்கு பார்ட்ஸ் சோர்ஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும்ல, அதை வந்து நாங்க சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியட் 500லாம் நம்ம ஊர்ல வந்து சேல் பண்ணிருந்தாங்க. 2013 காலகட்டம் வரைக்கும் சேல்ஸ்ல இருந்தது. அந்த காருக்கு பார்ட் சோர்சிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சோ இந்த நெட்வொர்க்ல அவங்களால ஃபாரின்ல இருந்து பார்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸ்டெலாண்டிஸ்னுடைய ஜீப் அண்ட் சிட்ரானுக்கு என்னதான் சேல்ஸ் வந்து கம்மியா இருந்தாலும் ஃபியட்டை பேக் அடிச்ச மாதிரி நாங்க அது வந்து ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம், நாங்க இந்தியா விட்டு வெளியில போக மாட்டோம் அப்படின்னு இந்தியால அவங்களுடைய பொசிஷனை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடா கூட நாம இந்த யூரோ ரிப்பேர் மல்டி பிராண்ட் சர்வீஸ் அவங்க கொண்டு வரத கூட பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் லைன் கொண்டு வரணும் தான் ட்ரை பண்றாங்க. சமீபத்துல பசால்ட் கொண்டு வந்தாங்க. அடுத்தது நியூ காம்பஸ் வரப்போகுது. அண்ட் மார்க்கெட்டிங்குக்கும் பெருசா யோசிக்கிறாங்க. தோனி அவங்களுடைய பிராண்ட் அம்பாசிடரா வச்சிருக்காங்க. அவ்வளவு இருந்தும் இந்தியாவுல அவங்களால அந்த சக்சஸ் அப்படிங்கிற டேஸ்ட்டை ருசிக்கவே முடியலையே. அது ஏன்னு நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.